என் தங்கப் பிள்ளையே, இப்பொழுது இந்த 18ஆம் படி கருப்பன் மிக மிக முக்கியமான செய்தியோடு அல்லவா உன்னை சந்திக்க வந்து இருக்கின்றேன். நிலைமைகள் மட்டும் அப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றது, கஷ்டம் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்று யோசிக்கிறாயா? வாழ்க்கை ஒரு விதமான மாறு நிலைப்பாடுதான். என் பிள்ளையே, இப்பொழுது நீ யாரை சந்திக்கிறாயோ அவரின் மூலமாவே உனக்கு மிகப்பெரிய வெற்றி செய்தி கிடைக்கத்தான் போகிறது. உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம் அவரால்தான் வரப்போகிறது. நீயோ நினைக்கலாம், அவரை சந்திப்பதனால் அப்படி என்ன நிகழப் போகிறது? இன்று இரவுக்குள்ளே அப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்து விடுமா அப்பனே கருப்பனே என்று நீ கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். உண்மைதான் என் கண்ணின் மணியே. நீ அவரை சந்திப்பதனால் மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான விஷயமெல்லாம் இனிதான் நடக்க ஆரம்பிக்க போகிறது. அதை எப்படி மாற்றுவார் என்று தானே சிந்திக்கிறாய். இதனால் வரையிலும் நீ எடுக்கின்ற முடிவினில் சுயமாக சிந்தித்து தான் எடுத்தாய். அதில் ஒன்றும் தவறு இல்லை. நீ எடுக்கின்ற செயலிலும் நேர்மையாகத்தான் செய்து கொண்டு இருந்தாய். அதிலும் உனக்கு வெற்றி கிடைக்கவில்லை. நீ நினைத்தாய் அல்லவா, நான் நேர்மையாகத்தானே என்னுடைய விஷயத்தை செய்து கொண்டு இருக்கின்றேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி தடைகளும் தடங்கல்களும் வந்து சொர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று சிந்தித்தாய் அல்லவா? இப்பொழுது அந்த எடுக்கின்ற முடிவினில் நான் என் முடிவை உனக்காக அறிவிப்பேன் சொன்னேன் அல்லவா? அந்த முடிவை அவரின் மூலம் கொடுப்பதற்குத்தான் அவரை உன்னை சந்திக்க நான் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன். அவரின் மூலம் உன் வாழ்க்கை மாறுவது உண்மைதான். வாழ்க்கையின் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை உடைத்தெறிந்து வெளிவரும் போதுதானே உன் வாழ்க்கை என்னவென்று புரியும். இதனால் வரையிலும் விதி போன போக்கில் சென்று கொண்டு இருந்தாய். என்னானாலும் பரவாயில்லை, எப்படியானாலும் பரவாயில்லை என்று ஒரு கட்டத்தில் விரக்தி நிலைக்கும் சென்றாய். ஆனால் என்ன நடந்தாலும் என் வாழ்க்கை நிலை மட்டும்தானே இப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றது என்று யோசித்து யோசித்து உன் மனநிலை குமுறு நிலைக்கு வந்து கொண்டே இருந்தது. அந்த குமுறிய நிலையை மாற்றுவதற்கு இப்பொழுது இந்த கருப்பண்ணசாமி உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எதை எப்படி உனக்கு தர வேண்டுமோ அதை நான் தருவதற்கு வந்து இருக்கும் போது நீ எதற்காகவும் அளவே வேண்டாம். உனக்கான விஷயம், உனக்கான திருப்பம் தகுந்த நேரத்தில் உன்னிடத்தில் வந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி கொள்வாய் என்று இந்த அப்பனுக்கு தெரியாதா? அதனால தான் இப்பொழுது மிகப்பெரிய திருப்பத்தை இந்த இடைவேளியின் போது உனக்காக ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்த கருப்பண்ணசாமி வந்து இருக்கின்றேன். நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உனக்கான சூழ்நிலையை நீயே உருவாக்கி கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம். நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயாகத்தான் முடிவை எடுக்கின்றாய் என்று அர்த்தம். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த வார்த்தையே நீ பார்த்து பயன்படுத்தி கொள் என்று. என் பிள்ளையே, நீ சில விஷயத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும் என்று இருக்கின்றது. அதை போல்தான் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் உன்னை பற்றி சொல்லிக் கொள்ளட்டும். ஆனால் நீ அதிலிருந்து வெளிவந்து உனக்கான காரியத்தை செயல்படுத்தி கொண்டே இரு. அது எப்படி சாத்தியமாகும்? எனக்கு மட்டும் சுய உணர்வே இருக்காதா என்று சிந்திக்கிறாய். சுயமரியாதையை நான் உனக்கு காப்பாற்றுவதற்குத்தானே வந்து இருக்கின்றேன். மறுபடியும் நீ பழைய விஷயத்தை மனதிற்குள் நினைத்து கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கையை கடந்து போகவும் முடியாது, அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லவும் முடியாது. அதனால தான் சொல்கிறேன் என் பிள்ளையே, உனக்கான வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கொள். திருப்பத்தை நான் தருகிறேன். வாழ்க வளமுடன்.